இன்னும் சற்று நேரத்தில் செந்தில் பாலாஜி விடுதலையாக இருக்கிறார். உடல் சிறை வாயிலில் ஏராளமான திமுகவினர் திரண்டு அவரை வரவேற்க காத்திருக்கின்றனர். மேளதாளங்கள் முழங்க அவரை வரவேற்க நூற்றுக்கணக்கான திமுகவினர் புழல் சிறையில் தற்போது அந்த வளாகத்தில் காத்து கொண்டிருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளிவர இருக்கிறார். புழல் சிறையிலிருந்து அவர் இன்னும் சற்று நேரத்தில் விடுதலையாக இருக்கிறார். அவருடைய பிணை உத்தரவாதம் ஏற்கப்பட்டதை தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் அவர் விடுதலையாக இருக்கிறார். ஜாமீன் உத்தரவாதம் ஏற்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவர் இன்னும் சற்று நேரத்தில் விடுதலையாகிறார். 471 நாட்களாக சிறையில் இருந்த செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனைகளுடன் கூடிய ஜாமீனை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. பிணை உத்தரவாதங்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றமும் ஏற்றிருக்கிறது. செந்தில் பாலாஜியின் பிணை உத்தரவாதங்களை ஏற்க ஆட்சேபனை இல்லை என்று அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. 25 லட்சத்திற்கான இருநபர் ஜாமீன் உத்தரவாதங்கள் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜியின் பாஸ்போர்ட் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இருநபர் பிணை ஏற்கப்பட்டதை தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் செந்தில் பாலாஜி விடுதலையாக இருக்கிறார். சில நிபந்தனைகளுடன் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்னும் சற்று நேரத்தில் விடுதலையாக இருக்கிறார். உச்சநீதிமன்றம் அவருக்கான ஜாமீனை வழங்கி இருக்கிறது. சுமார் 471 நாட்களுக்கு பிறகு அவருக்கு இந்த ஜாமீன் கிடைத்திருக்கிறது. ஒரு நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு தற்போது அவர் ஜாமீனில் விடுதலையாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. செந்தில் பாலாஜிக்கு இன்று உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை தொடர்ந்து 471 நாட்களுக்கு பிறகு அவர் ஜாமீனில் வெளிவர இருப்பதை தொடர்ந்து திமுக தொண்டர்கள் உற்சாகமடைந்திருக்கின்றனர். தமிழகம் முழுவதுமே பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கியவர்கள் கொண்டாடி வருகின்றனர். உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை கூட்டணி கட்சிகளும் திமுகவினரும் வரவேற்றிருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் புழல் சிறையிலிருந்து அவர் வெளிவர இருக்கிறார். முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி இன்னும் சற்று நேரத்தில் புழல் சிறையிலிருந்து விடுதலையாக இருக்கிறார். அவரை வரவேற்க தற்போது புழல் சிறை வளாகத்தில் வாயிலில் ஏராளமான திமுக தொண்டர்கள் காத்திருக்கின்றனர். மேளதாளங்கள் முழங்க அவரை வரவேற்க திமுக தொண்டர்கள் காத்திருக்கின்றனர். 471 நாட்களுக்கு பிறகு அவருக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது. 6 முறை அவருடைய ஜாமீன் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது நிபந்தனைகளுடன் கூடிய ஜாமீன் அவருக்கு கிடைத்திருக்கிறது. இருநபர் பிணை ஏற்கப்பட்டதை தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் அவர் விடுதலையாக இருக்கிறார். சில நிபந்தனைகளுடன் கூடிய ஜாமீன் அவருக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு தற்போது ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டதை தொடர்ந்து அவர் இன்னும் சற்று நேரத்தில் விடுதலையாக இருக்கிறார். சிறையிலிருந்து விடுவிக்கும் உத்தரவு இமெயில் மூலம் அனுப்பப்பட்டிருக்கும் நிலையில் செந்தில் பாலாஜியை ஜாமீனில் விடுவிப்பதற்கான உத்தரவை நீதிபதி கார்த்திகேயன் பிறப்பித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், விவரங்களை பதிவு செய்யும். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்னும் சிறிது நேரத்திற்குள்ளாக புழல் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளிவர இருக்கிறார். அவரை வரவேற்பதற்காக திமுகவினுடைய தொண்டர்கள் 100க்கும் மேற்பட்டோர் புழல் சிறையின் முன்பாக காத்திருக்கிறார்கள். மேலதளம் முழங்க அவரை வரவேற்பதற்காக திமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் 471 நாட்களுக்கு பிறகாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று ஜாமீனில் வெளிவர இருக்கிறார். அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி காலை சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் அந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட நிலையில் 471 நாட்களுக்கு பிறகாக பல்வேறு நிபந்தனைகளோடு கூடிய ஒரு ஜாமீனை இன்று உச்சநீதிமன்றம் வழங்கியிருந்தது. இந்த நிலையில் இன்று மாலை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் அந்த பிணையினையும் ஏற்று தற்பொழுது அந்த புழல் சிறைக்கு உத்தரவினை அனுப்பியிருக்கிறார். இந்த நிலையில் இன்னும் சிறிது நேரத்திற்குள்ளாக அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக புழல் சிறையிலிருந்து செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளிவர இருக்கிறார். அவரை வரவேற்கும் விதமாக மேளதாளங்கள் முழங்கவும் பட்டாசுகள் வெடித்தும் மலர்களை தூவியும் அவரை வரவேற்பதற்காக திமுகவினுடைய தொண்டர்கள் காத்திருக்கின்றனர். திமுகவினுடைய தொண்டர்கள் கோவை மற்றும் கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் நூற்றுக்கணக்கானோர் தற்பொழுது புழல் சிறை முன்பாக வருகை தந்திருக்கிறார்கள். இன்று மதியம் ஜாமீன் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை தொடர்ந்திருந்து அந்த புழல் சிறை என்பது 100க்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகளால் தொடர்ந்து அவர் எப்பொழுது வெளிவருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு திமுகவினுடைய தொண்டர்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவர் 25 லட்சம் ரூபாய் வைப்புத் தொகையாகவும் அதனைத் தொடர்ந்து வாரத்திற்கு 2 முறை அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு சென்று கையெழுத்திட வேண்டும் என்ற பல்வேறு நிபந்தனைகளோடு கூடிய ஒரு
உத்தரவு அவருக்கு ஜாமீன் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்னும் சிறிது நேரத்திற்குள்ளாக அவர் ஜாமீனில் வெளிவர இருக்கிறார். அவரை வரவேற்பதற்காக பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளும் புழல் சிறைக்கு உள்ளே சென்றிருக்கிறார்கள். அவரை வரவேற்கும் விதமாக பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 471 நாட்கள் அவர் பல்வேறு சட்ட போராட்டங்களுக்கு பிறகாக இன்று அவரது ஜாமீன் மனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றம், அதே போன்று சென்னை அமர்வு நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றங்களிலும் பல்வேறு சுமார் 58 முறை ஜாமீன் மனுவானது அவர் தொடுத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இறுதி தீர்ப்பு இன்று ஜாமீன் அவருக்கு வழங்கப்படுவதாக தீர்ப்பை ஏற்று உச்சநீதிமன்ற நீதிபதி இருவர் நீதிபதி கொண்ட அமர்வு இன்று தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. இதற்கு முன்பாக 68 முறை அவர் ஜாமீன் மனுவை கோரியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அதுவும் குறிப்பாக அவர் மருத்துவ காரணங்களுக்காக இதுவரை ஜாமீன் மனுவை கோரியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னதாக அவருக்கு கைது செய்யப்பட்ட பிறகு நெஞ்சுவலி ஏற்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து அவர் ஓமந்தூரார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு உரிய சிகிச்சை வழங்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தனியார் மருத்துவமனையில் சுமார் 7 நாட்கள் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு நெஞ்சுவலிக்கான ஆன்ஜியோ மற்றும் ஓபன் ஹார்ட் சர்ஜரி என்று சொல்லக்கூடிய அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டிருந்தது. அதன் பிறகு பல்வேறு 2-3 முறை ஸ்டான்லி மருத்துவமனைக்கும் நேரடியாக மருத்துவ பரிசோதனைக்காகவும் சிகிச்சைக்காகவும் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதன் பிறகாக மருத்துவ காரணங்களுக்காக தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் செந்தில் பாலாஜி கோரிக்கை வைத்திருந்த நிலையில் இன்று அவருக்கு ஜாமீன் மனுவினை ஏற்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பினை அமலாக்கத்துறை அதிகாரிகளும் ஏற்று அவருக்கு ஜாமீனில் வழங்குவதற்கு எந்தவித ஆட்சேபமும் தெரிவிக்காத நிலையில் இன்னும் சிறிது நேரத்திற்குள்ளாக செந்தில் பாலாஜி புழல் சிறையில் இருந்து வெளிவர இருக்கிறார். குணசேகரன், இன்னும் சற்று நேரத்தில் செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து விடுதலையாவதை தொடர்ந்து ஏராளமான திமுக தொண்டர்கள் அவரை வரவேற்க காத்துட்டு இருக்காங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். இன்னும் சற்று நேரத்தில் செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து விடுதலையாக இருக்கிறார். ஏராளமான திமுக தொண்டர்கள் அவரை வரவேற்க காத்திருக்கின்றனர். 2 நபர் பிணை ஏற்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது அவர் இன்னும் சற்று நேரத்தில் விடுதலையாக இருக்கிறார். 25 லட்சம் ரூபாய்க்கான 2 நபர் ஜாமீன் உத்தரவாதங்கள் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. தற்போது அந்த பிணை உத்தரவாதங்கள் ஏற்கப்பட்டதை தொடர்ந்து இன்னும் சிறிது நேரத்தில் அவர் புழல் சிறையிலிருந்து விடுதலையாகிறார். ஏற்கனவே பல்வேறு முறை ஜாமீன் கோரப்பட்ட நிலையில் தற்போது உச்சநீதிமன்றம் இந்த ஜாமீனை வழங்கி இருக்கிறது. 471 நாட்களுக்கு பிறகு தற்போது அவர் விடுதலையாகிறார். தொடர்ந்து 6 முறை அவருக்கான ஜாமீன் மறுக்கப்பட்டதை தொடர்ந்து ஒரு இறுதி முயற்சியாக தற்போது செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த ஜாமீன் மனு தற்போது உச்சநீதிமன்றத்தால் ஏற்கப்பட்டிருக்கிறது. அதற்கான உத்தரவு இமெயில் மூலம் தற்போது புழல் சிறைக்கு அனுப்பப்பட்டு இருக்கும் நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அவர் வெளிவர இருக்கிறார். மேளதாளங்கள் முழங்க அவரை வரவேற்க திமுகவினர் காத்துக் கொண்டிருக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.